Hotels வழங்கும் டக்கர் Covered by Arun Ice Cream, Amit Noni, Auto Plus Special Partners, Tata Play, Eat 5 Star, Do Nothing. Co-presented by Gold Winner Streaming Partner Z5. இந்த டீம்ஸ் யாருன்னு பாத்தறணும்ல. பாத்ரூம் மாப்ள உன் சைடுல இருந்து யாரை கூப்பிடுற ஃபர்ஸ்ட்? என் சைடுல இருந்து இப்ப நான் யாரை இறக்க போறேன் அப்படினா Let's welcome my team, Masa Marana Masa. சூப்பரா இருக்கு டீம். ரெண்டு ஃபாதர்ஸ் தன்னோட குழந்தைய ஸ்கூலுக்கு டியூஷன் விட வந்திருக்காங்க. அப்பவே சொன்னேன் இவனை என் கூட போடாதன்னு. பாருங்க என்ன சொல்றாங்க. on a very serious note, இன்னைக்கு நிறைய பேர் காமெடி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா இவங்களோட ஸ்டைல்ல அடாப்ட் பண்ணி நிறைய பேர் பண்ணிருக்காங்க. சோ இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய 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 பாராட்டுகள், கைத்தட்டுகள். இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும் மாப்ள. இப்போ ரெண்டு பேருக்கும் சரி, சிங்கப்பூர் தீபனுக்கும் சரி, திவாகரனுக்கும் சரி, அவங்க வாய்ஸ்ன்றதை தாண்டி இந்த வாய்ஸ் பேசினா இவங்க தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு அடையாளம் இருக்கும். அதுல அண்ணன் ஏய் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் பொண்ணுக்கும் மரியாதை கொடுப்பேன், வணக்கம் செலுத்துவேன். நான் எந்திரிச்சா எரிமலை, படுத்தா பரங்கி மலடா, தெரியும்ல? என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க. யாரா அவங்க? தட்டா நீங்க அப்படியே டீமோட அங்க போயிரலாம். Thank you. நாங்க வேற மாதிரி எங்க டீம் இப்போ உள்ள இறக்குறோம். நீயே பாரு. ஒரு நல்ல கதை. லெட்ஸ் வெல்கம் டீம் நாங்க வேற மாதிரி. சூர்யா சார் வாய்ஸ் அப்படின்னு எடுத்தா சூர்யா சார் இப்போ அவர் என்னோட வாய்ஸ்ல தானே பேசுறேன் அப்படின்னு கேட்பார். ஆனால் அவர் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் பேசின எல்லா வாய்ஸையும் எடுக்கக்கூடிய ஒருத்தர் எங்கள் டீமில் இருக்கிறாரு. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஓப்பன் பண்ணிடுவோம் மச்சான். பண்ணிடலாமா? லைட்டா ஓப்பனிங்கே பண்ணிடுவோமா? லைட்டா. சிங்கம் வேட்டையாடும் போது காடே செழிப்பா இருக்கும். அதை சிகத்துக்கணும்னா காடும் பட்டினி கிடக்கணும். 27 வருஷம் ஆச்சு இந்த இடத்த உருவாக்க. மறுபடியும் ஆரம்பிக்கிற ஸ்கிராச்ல இருந்து நாளைக்கு டே 1. எவ பசியோட இருக்கானோ அவனை யாருக்கு அழிக்க முடியாது. அந்த இஸ் a boundary jungle. இந்த 4 பேர் தலையை எவன் முதல்ல கொண்டு வரானோ அவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா. இதான் நிறைய உங்க கிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கிறோம் ராஜா. தேங்க்யூ. அதே மாதிரி ஷரத் வெல்கம். அது ஷரத் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு வந்து அவர் ஃபேஸ் ஞாபகம் வராது, மொட்டை ராஜேந்தர் வாய்ஸ் தான் ஞாபகம் வரும். ஸோ டெஃபினட்டா எங்களுக்காக தளபதி எல்லாம் செய்ய போறீங்க. நல்லா இருக்கணும். ஓகேவா? டக்குன்னு ஒரு ஷோ சொன்னாங்க. இந்த ஷோல மட்டும் என்ன வின் பண்ண வைக்கல, உன்னை சாணியில வைப்பேன். ஐயா பழைய ஜாப்க்கு அமிச்சிங்கன்னா பரினா என்னையா பண்ணோம்? சார் ஆல்ரெடி சாணி தான் லீட் இருக்கு. அண்ணன் ஒரு வழியா வாய்ஸ் இருக்கு. இதெல்லாம் நல்லா வாய்க்கிலேயே பேசு, வாய்ஸ் மட்டும் எடுக்காத. எடுத்தம்மா எடுக்கல, பேசும்போது கெடுத்த. நீ ஷோ முடியறதுக்குள்ள எங்க அண்ணன் நான் ஒரு வாய்ஸ் எடுக்க வைக்கிறேன்டா. இது சபதம்டா. அதுதான் உங்களுக்கு டாஸ்க். அதை நல்லா பண்ணி தரனால நாங்களே ஒத்துக்கிறோம். நீங்க வின் பண்ணிட்டீங்க. ஓகே மச்சான், சூப்பர். ஓகே சூப்பர். நம்ம பிளேஸ்க்கு போயிடுவோம். தேங்க் யூ டார்லிங். வாங்க. ஓகே, ரெண்டு டீம்ஸும் வந்தாச்சு. வழக்கப்படி நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தர் அப்படியே டைலாக்லாம் மரண மாசா பேசி அப்படி சண்டை எல்லாம் போடுவாங்கல்ல, அதே மாதிரி போயிட்டு இருக்கு மச்சான். பஞ்ச் பேட்ல மாத்தி இவங்கலாம் வந்து ஜோக் பயங்கரமா சொல்லுவாங்கன்ற காரணத்தினால கடி ஜோக் பேட்டில் ஒன்று போலாம் அப்படின்றாங்க. வாவ், கடி ஜோக் பேட்டில். அது தெரியுமோ இல்லையா? இல்ல அதை இப்ப அவன் தான் ஆரம்பிச்சு வைப்பான். பேசலாமாப்ல? குளிச்சுக்கிட்டே சாப்பிடுற சாப்பாடு என்ன சாப்பாடுறா? நீர்மோரா? சவர்மாடா, சவர்மா. அண்ணன் கலை இறங்கிட்டாரா. நீங்க எடுத்து விடுங்கடா ஒரு ஜோக்க. ஒரு ஆட்டோக்காரன் வந்து ரோட்ல போயிட்டே இருந்தானா. அப்ப ஒருத்த வந்து ஆட்டோல இடிச்சிட்டானா. உடனே ஆட்டோக்காரன் திட்டினானா, கீழே விழுந்தா பைக் எடுத்து வீட்டுக்கு போயிட்டானா. ஏன் ஏப்பா நீ ஜோக் சொல்றத கதை சொல்றியா? இன்னொரு சொல்லு. இன்னொரு சொல்லுப்பா. வீட்ல சொல்லிட்டு வந்தியான்னு கேட்டாங்க. போய் சொல்லிட்டு வரேன்னு போயிட்டாங்க. நீ கேட்டு வந்தியா? இல்ல சொல்லுங்கயா ஜோக். ஒருத்த வந்து காலையில போய் போஸ்டர் ஒட்டிருக்காம்பா. அந்த ஏரியால இருக்கிற டாக் வந்து போய் அந்த போஸ்டர் பாத்ரூம் போகுதுன்னு வச்சுக்கேன். டாக் தான் போகுதுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் பூனையும் அங்கதான் போகுது, எலியும் அங்கதான் போகுது, அதுக்கப்புறம் கோழியும் அங்கதான் போகுது. ஏன் இவ்வளவு உட்காந்து பாத்துருந்தியா? ஏன் பதில் சொல்ல வேலை இருக்கு. இந்த ஜோக் ரெடி பண்ணதுக்காக பாத்துருந்தா. ஏன்னா அது கரண்ட் போஸ்டா? இல்லடா, ஏன்னா அது மோஷன் போஸ்டர். ஜோக் பண்ணக்கூடாது, சிரிக்கணும்.
சரி ஒரு கல்ல தூக்கி கடல்ல போட்டா என்ன ஆகும்? கல்ல தூக்கி கடல்ல போட்டானா ஈரமாகும். ஆஹா. கரெக்டா கரெக்ட். பாத்தீங்களா? மாப்ள Super. ஓகே இவ்ளோ அடிதடியா இருக்கே. இப்ப கேம்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி பரபரப்பா தான் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டோட பேரு பாரு ராசாத்தி. மூடு. இதுல வந்து 3 சிங்கர்ஸ் எல்இடி பின்னாடி இருக்க போறாங்க. அந்த 3 சிங்கர்ஸ்ல ஒருத்தர் மட்டும் ஃபேக் சிங்கர். ஃபேக் சிங்கர் யாரு அப்படின்றத நீங்க பஸர் அழுத்தி கெஸ் பண்ண போறீங்க. ஏ பாடுறப்பே இவர் தான் ஃபேக் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா பஸர் பிரஸ் பண்ணி ஏ வச்சிடலாம். இல்லப்பா என்ன வெயிட் பண்றேன் அப்படின்னா வெயிட் பண்ணி நீங்க அடுத்த ஆப்ஷன் வரைக்கும் போகலாம். சப்போஸ் அவங்க ஏ செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை மட்டும் நம்ம எடுக்க முடியாது. எப்பயும் போல பி இல்ல சி ல ஏதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணலாம். ஓபன் பண்ணிடலாமா எல்இடியா? ரெடி. ஓபன் தி டோர். எங்க தலை தீயாலே சட்டி மண்ணில தான் மாறு மைதிலி காதிலி இன்னாரு அவர் வந்து சொன்னாரு தலை நின்னாரு. கரெக்டா பாடுறான்ல? இல்ல அவன் வாய்ஸ் சிங் பண்ணான். இவர்தான் தோணுது. சைட்டடிக்க ஆசை மச்சி. இல்ல பாப்பா எல்லாருமே பார்க்கலாம். மனசுல அறியாம அவ பொண்ணாதடா இது புரியாம. நீங்க ரொம்ப கப்பா பிகரா இருக்கீங்க. நாங்காலே மொத்தமா சேர்த்து இப்ப நாங்க ஓகே. பால்கனி காத்துல வாசந்தான் கூடுது. பாட்டுடா. அவன் ஃபேக்கா கூட பண்ணி வச்சிருப்பாங்க அவங்களே. பாடுதோ கனவிலும் நினைக்கல வாழ்க்கைத்தான் மாறுதோ. மொத்தமா சேர்த்து இல்ல உண்மையாவே இந்த பொண்ணு தான் பாடுங்க. ஆடியோ ஒரு நான் ஏன் நினைக்கிறேன் எனக்கு அதான் தோணுது. இல்ல வாய் பாரு. சி தான் ஃபேக். ஃபேக் தானே கண்டுபிடிக்கணும். ஃபேக் ஏதான் எனக்கு தோணுது. இது எல்லாத்தையும் அமுத்திட்டே இருக்காரு சும்மா. எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. பஸ்ஸர் நாங்க தான் பிரஸ் பண்ணோம். ஐயா மன்னிச்சுக்குங்க, ஃபேக்க தானே கண்டுபிடிக்கணும். ஆமா. ஏப்பா பாடுனவங்கள தான் கண்டுபிடிக்கணும். இவர் யாரை கண்டுபிடிச்சீங்க? யாரு ஃபேக் சிங்கர்னு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆடியன்ஸ் சைடுல உட்கார்ந்து இந்த கேம் ஃபுல்லா பாருங்க. அடுத்தது ஒரு எபிசோட் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? அண்ணா அடுத்த பாரு. ஐயா அதுக்கு மானியா இருக்கு ஐயா. பேச்ச குறைங்க. முதல்ல உங்க ஆன்சர் ரைட்டான்னு பாருங்கங்க. எஸ். ஏங்க இருங்க, உங்க டீம் ஏன்னு ஒருத்தர் செலக்ட் பண்ணிருக்காரு. ஏன்டா செலக்ட் பண்ண? எதுக்கு கேமா சுத்தி விட்டேன்டா. அவங்க பதில பாப்பண்டா. அப்புறம் செலக்ட் பண்ணுவோம். பாப்பண்டா. ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு. ஆனா ஏன் செலக்ட் பண்ண கேட்டாரு. அவருக்கு ஏன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால எப்படி 3 பேர் இருக்கானுங்க. அவன் சிஏ செலக்ட் பண்ணிட்டான், நாங்க ஏவ செலக்ட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். அதான் ஏன் செலக்ட் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. ஏன் பிஏ செலக்ட் பண்ணிக்கலாம்? அவர்தான் பாட்டை வந்து ஃபேக்கா பாடிட்டாரு. அவர்தான் ஃபேக் சிங்கர்னு தோணுது. ஓகே, நீங்க எதை வச்சு சி தான் ஃபேக்னு கண்டுபிடிச்சீங்க? ராஜா அவரை நம்பி 3 பேரும் ஒப்படைச்சிருக்கோம். எங்களுக்கு தெரியாதுங்க. அவரை கேளு. இல்ல இல்லையா, பொதுவா பசங்க பாடும்போது அதுல ஒரு ஃபீல் இருக்கும் ஐயா. சரி, ஆனா பெண்கள் பாடும்போது ஃபேக் இருந்தா கண்டுபிடிச்சலாம். அது தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் அப்ப ஆப்ஷன் ஏ அவரை செக் பண்ணிடுவோம். அதுக்கு அப்புறமா எங்க ஆப்ஷன் சி க்கு வருவோம். ஓகே வாங்க வாங்க வாங்க. ப்ரோ கரெக்ட்டா பாடிரு ப்ரோ. கம் ஆன். ஏய் இவன் சரிகமா பதினி வின்னர்டா. இது
தப்பு டண்டனக்கா அடக்கா 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 டண்டனக்கா அடக்கா. ஐயா எல்லாம் ஓகே எங்களுக்கு என்ன வருதுன்னு சொல்லுங்க தெரியாம பாத்துருவோம். நான் இந்த டீம் வந்துடுறேன்டா. அவன் இதுக்கு முன்னாடி தீம் பார்க்ல லிஃப்ட் ஆப்ரேட்டரா இருந்தான். அதனால அடிக்கடி அமுக்கிறாங்க. கேட்க மாட்டான், பேச மாட்டான். சரி அப்ப நீங்க அமுக்கிருக்க வேண்டியதானே ப்ரோ? எங்க அமுக்க விடுறாமா? ஒரு ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு கேள்விக்கே இந்த டீமுக்கு வந்துட்டீங்களே. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த டீமோட நிலைமை என்ன ஆகும்? இருந்தாலும் அங்க இருக்க 2 குழந்தைகளோட பாதுகாப்புக்காக இருந்து உங்களையும் நான் அனுப்புறேன். நாங்க போறோம்டா. வாங்க. சோ இப்போ எங்க டீம் என்ன பண்ணிருக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்தனா ஆப்ஷன் சி அவங்க தான் ஃபேக் சிங்கர் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேம் வாங்க. வருது நண்டு வருது நிறைய வருது கிசு கிசு நம்மளோ நம்மளோ. அறிவே இல்லாம எங்க கூட ஆடி இருக்கே. தோத்து போன டீம்ல இருந்து முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. என்ன சிங்கப்பூர் இந்த நான் கை ஒட்டுமொத்த ஆன்சர் வந்து இவர்தான் லாக் பண்ணிருக்காரு. கேட்டா அந்த பொண்ணு டான்சர் ஏதோ ஷூட்ல பாத்திருக்கேன்னு சொன்னாரு. எந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணிருக்காங்க? ஐயா இது வந்து ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல பல மக்களை கடந்து வருவோம். சம்டைம்ஸ் மீட் பண்ணுவோம். இந்த மாதிரி நடந்தா எனக்கு ஒரு டவுட். அந்த பொண்ணை நீ தான் கூட்டி வந்தியா? ஏய் வரும்போது கேப்ல அந்த பொண்ணை கூட்டு வந்து அடுத்து நீ என்ன கேட்பன்னு எனக்கு தெரியும். இங்க பாருடா. அவன் ஒரு பொண்ணு கூட ஒரே தடவை ஆடி இருக்கான். அந்த பொண்ணை பார்த்து ஃபேக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். நியூர்ல இருக்க எல்லா பொண்ணுங்க கூடயும் டான்ஸ் ஆடுற, பாட்டு பாடுற, காமெடி பண்ற. ஒரு பொண்ணு கண்டுபிடிக்க முடியுதா அவனுக்கு? இந்த பொண்ணு கூட ஆடலையேம்மா. ஆடி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதையே சாக்கா வச்சு இப்ப பாட்டு போடுங்க ஆடுறேன்னு சத்தியமா அதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம். தேங்க்யூ ஜி தேங்க்யூ. தேங்க்யூ. லெவல் 2ல அதே மாதிரி 3 சிங்கர்ஸ் வர போறாங்க. இந்நேரம் உங்களுக்கு கேம் புரிஞ்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த வாட்டியா தயவு செய்து விளையாடுங்க. ஓகே ஓபன் தி டோர் ப்ளீஸ். அழகுதான் நீயும் நானும் கிட்ட யாரோ காத்தலாம் யாரு வாசம் மூவரில் மோதி பேசும். ரொம்ப டான்ஸ் ஆடுறத பார்த்தா இந்த பொண்ணு தான் பேக்கா இருக்கு. எனக்கு அத டவுட் இருக்கு. பேசுதே உன்னை பேசுதே இந்த நேரம். ஒரே சாசு என்ன ஏதோ 10 ரூபா டிக்கெட் வாங்கின மாதிரி முன்னாடி போற வராமி. கனவெல்லாம் கொட்டி போடுது. அவரை யாராவது ஸ்டாப் பண்ணுங்க ப்ளீஸ். நீ யாரோ ஐயோட அவன் பார்த்து பாரு ஐயோட அவனோட போத பின்னாலே ஏறுதே தள்ளி போய் சிங்கர் மாப்ள. இந்த பொண்ணு சிங்கர். மாப்ள இந்த பொண்ணு ஒன்லி ஆக்டர் மாப்ள. சிங்கர் கிடையாது. ஏறுதே தள்ளி போய் ஆடுதே. நான் கிரீக்க குதிரையடா. நான் கத்தி கப்பலடா. நான் தங்க வெட்டையடா. என் செல்ல பேரு ஆப்பிள். நீ சைஸா படிச்சுக்கோ. என் சொந்த ஊரு ஊட்டி. அதே சீதனா அதே சீதனா மச்சான் ஏதாவது குழு கொடு மச்சான். ஏதாவது குழு. எனக்கு தெரியாது சத்தியமா. அதுதான் கண்டுபிடிச்சலாம். இது சச்சையான மேடா. நீ ரைட் சொல்லி ராங் ரூட்டில் போடா. ஏ ரோசி ஏரோசி அவசிசி இதற்கும் டோன்ட் கெட் பாலிசி. ஏராசி சிம்மராசி நான் ஒரு காதல் சன்னியாசி. வீட்டுக்காக வெயிட் பண்றான். அப்ப இவன் சிங்கர்.
முகத்தான் தெரியுது என்ன பண்ண நானும் கோவிலுக்கு போய் பார்த்தேன் சாமியத்தான் காணோம் சாமி செல்ல போலி இல்ல ஏ ஏ ஏ ஏ பி பி ஏ ஏ ஏ ஏ பி இல்ல ஏ ஏவா ஏ அந்த பொண்ணு ஏவா சீதனை சீதனை ஒவ்வொரு நாளும் இவன் ரொம்ப நடிக்கிறான் தெரியாம மாமிக்கிட்டவன் நாங்க அழுத்திட்டோம் ஐயா ஐயா சி 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 கல்லுப்புக்கு தேவையில்ல லிப்ஸ்டிக்கு வெண்ணிலவு ஐயுக்கு வேணாமாடி ஐட்டக்கு ஏய் இவனுக்கு அந்த வாய்ஸ்க்கு சம்பந்தமே ஏய் பாடுறா அவனுக்கு அந்த வாய்ஸ்க்கு சம்பந்தமே இல்ல எனக்கு தெரிஞ்சு ஓகே வச்சிருக்க நெஞ்சில விரல பிள்ளல பக்கு பி ஓகேவா இல்ல பி ஓகேவா இவன் பாடகர் டான்ஸர் நடிகர் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கானே அதே ஆப்ஷன் தான் திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கு அவர் ஏ ஆமா, இவங்க சி மாப்ள. இப்போ இப்ப எதுக்கு ஏன்னு கேட்போம் உங்க டீமை விஜய் அந்த பொண்ணு பாடுதோ இல்லையா ரொம்ப நடிக்குது ஆமா. எக்ஸ்பிரஷன் ஓவரா இருக்கு ஆனா பாட்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாத மாதிரி பாடுற மாதிரி ஒரு கை கொடு அதனால கண்டிப்பா அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு வந்து ஆர்கெஸ்ட்ரால பாடுற பொண்ணு மாதிரி இருக்கு அதனால கண்டிப்பா இருக்கும். அப்ப நீயும் எங்கேயோ ஈவென்ட்ல பாத்துருக்க இதனால பாருங்க தம்பி ஐயா பையனை சொல்லவே மாட்டேங்க அவரை சியை பார்க்கவே இல்லைல்ல சி வந்து 3 கேட்டகரியில இல்ல ஈவெண்ட்லயும் வரல இல்ல. பாட்டவும் இல்ல இல்ல. ஆனா அப்ப அவரு தானே ஃபேக்கா இருக்கணும் அதுவும் கரெக்ட் தான் அவ்வளவு யோசிச்சா நான் எப்படி இருக்கேன்றியா இல்ல நாங்க ஏதோ ஏதா சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் அவர் ஏன் அப்படி வந்து போனாரு அது கேளுங்க அவன் பொண்ணுன்னு எழுத்துனாலே போவான் அதனால வந்து அவர் அந்த மாதிரி ஐயா டக்கு நீங்க பாட்டுல கேஷுவலா என்ன ஃபரீனா வா போ வாடா போடாலாம் யூஸ் பண்ணுது யாரும் தப்பா நினைக்காதீங்க உங்க கிளாஸ்மேட்ஸ் சோ அதனால அப்படி பிஹேவ் பண்ணிப்பாங்க அவன் 2 பேரும் கிளாஸ்மேட் தான் ஃபரினாக்கா நீங்க 1991 நான் சொல்லவே இல்லையா இல்லடா அவரு 91 ஏய் 80 80யா 71 ஓ மை காட் நீ பிறந்த பாவந்து சீட்டியடி ஏமா பாட்டு முடிச்சு போ மரியாதை போய் அடிச்சிருவேன் ஆயோ கோடி ஆயோ கோடி ஆயத்தி கோடி கடி உண்டாடி ஃபுல்லா லூட்டி அடிப்பாங்க அது பாடி மாதான தோழி ஆக்சுவலா எவ்வளவு ஒரு நாஸ்டாலஜிக் ஒன் பாரு ஸ்கூல் ஆனுவல் டேக்கு 2 பேரும் இந்த மாதிரி ஆடுவாங்களா அதுக்கப்புறம் இது இங்க ரீக்ரியேட் ஆயிருக்கு ஆஃப்டர் 15 இயர்ஸ் ஏய் எனக்கு சொல்லி கொடுத்த டீச்சரே இவங்க தான்டா அதெல்லாம் இருக்கட்டும் தயவு செஞ்சு நம்ம கேம்க்குள்ள போலாம் ஏன் அழுத்தினீங்க இதுக்கு ஒரு ரீசன் வச்சிருப்பீங்கல்ல ஏன்னா ஏதான் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆமா அதனால தான் நாங்க அதாமுக்கு போன வாட்டி அதாமிக்கு தான் ஃபர்ஸ்ட் தோத்தேன் பா நாங்க அப்போ ஒண்ணு போடலாம்ல எப்பயுமே ஒரே தான் எப்பவுமே திருந்த மாட்டேன்ல ஆமா இதுவும் கண்டிப்பா தப்பா தான் இருக்கும் ஏவ கூப்பிடலாம் வாங்க ரியல் இல்ல இல்ல அழகுதான் கிட்டையே ஒரு நிமிஷம் இது இந்த பாப்பா வயசா இது யாரு வாசம் மூவரில் மோதி பேசும் நீ யாரோ ஐயோட அவன் ஆக்லா, மீதி 2 பேர் பாடினாங்கன்னா யார் பேர் தெரிஞ்சிடும். போத கண்ணாலே தள்ளி போய் உயிரா இல்ல இன்னொரு விஷயம் இவங்க இவ்வளவு சாப்பிட்டா பண்ணாலும் அந்த டீமுக்கு மரணகானா பாடின மாதிரி எனக்கு இருந்தது இல்ல அந்த பொண்ணு சிங்கர் அப்படின்றதுக்கான எல்லா லட்சணமும் இருக்கு சூப்பரா பாடுறாங்க கரெக்டா அந்த பொண்ணு தான் ஃபேக்குன்னு போறேன் டேய் நீங்க எல்லாம் இவ்வளவு பேசுறீங்கல்ல இன்னும் அந்த டீமுக்கு கேம் புரியலன்றது தான் உண்மை ஆமாப்பா, ஏன் வச்சாங்க game புரியல. இப்ப பாரு பி மாத்திட்டாங்க எதுக்கு ரெட் லைட் எரியுது எதுக்கு அந்த டீம் ஆடுது என்ன கண்டுபிடிக்கணும் எக்ஸ்பிளைன் பண்ணுண்ணா நீ திவாகரண்ணே அதாவது கரெக்டா பாடுறவங்க யாருன்றத கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தப்பா பாடுறவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த பொண்ணு கரெக்டா பாடிடுச்சு அப்ப ஏன் தான் கரெக்ட் இந்த ஷோக்கு உன்னை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தோம் பாத்தியா அது எங்க தப்பு தான் தயவு செஞ்சு இந்த ரவுண்டோட நீ போயிடு நானே ஆடிக்கிறேன் இந்த கேம் தேங்க்யூ அப்ப ஃபரீனா ஆங்கர் நல்லது ஓஹோ உனக்கு ஒரு சீட்டு காலியாகுது பாடுறாப்பா எவ்வளவு ஒரு காம்படிஷன் இருக்கு பாரு நீ அங்க போய் மச்சான் அப்ப இவங்க இல்ல நிக்கிறாங்க மாப்ள எனக்கே 4வது இலை விட்டு 5வது இலையில தம்மத்து ஒண்ணு கிடைச்சிருக்கு நானே இங்க இருந்துக்கிறேன் தேங்க்யூ ஓவியா செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் போவியா 4+5 நாங்க ஓவியா வச்சுக்கிறேன் ஏய் நாட் அலௌட் ஓவியா நைஸ் மீட்டிங் ஓவியா உங்க டீம்
டீம் இப்ப செலக்ட் பண்ணிருக்காங்கல்ல அது கரெக்டா தப்பான்னு முதல்ல பாப்போம். பாத்துருவோம். தெரியுது அவன் தான் ஃபேக்குன்னு. வெளியே போயிடு, வெளியே போயிடு. நடுவுல ஆமாம், இந்த ரவுண்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான நபர்களை கூப்பிடுவாங்கல்ல. அவங்களே இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் சீஃப் கெஸ்ட் மாதிரி தான் வருவாங்க, எனர்ஜி செட் பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அவங்க வந்தா. அப்படிப்பட்ட டேலண்ட்ஸை நம்ம கூப்பிட்டே ஆகணும். லெட்ஸ் வெல்கம் நாஞ்சில் அண்ட் அமா. ஓகே ஓகே டேய், நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு இங்க வந்தோம், நீங்க என்கிட்ட சொல்லாம இங்க வந்து இப்படி பண்றீங்களா? ஏன்டா நீ வந்ததுல இருந்து எதுவுமே பேச மாட்டிய, அப்படியே நிப்பிய? கேளு ஏதாவது. சொல்லுங்கண்ணே. ஆமா, இது என்ன தவளையா கழுத்தை பிடிச்சி தருவா மாதிரி ஒரு வாய்ஸ்? ஆமா, இதெல்லாம் சாகுங்கண்ணே. அடேங்கப்பா, இது உலக மகா நடிப்புடா சாமி. இவனுங்களா நீ முன்னாடி பார்த்ததே இல்லைங்கண்ணே. இவனுங்க கூட ஷோ போனதே இல்லைங்கண்ணே. இவனுங்க ஈவெண்ட் பேமெண்ட் நீ திருடினதே இல்லை. அது மட்டும் பண்ணிருக்க. அதான் தெரியும். சரிடா, கலிபோர்னியா கரப்பாம்பூச்சி. அது என்னன்னா கலிபோர்னியால இருந்து கரப்பாம்பூச்சி எடுத்து வைங்க. அதான்டா, நம்ம ஊர் பேரை வச்சுலாம் இவனுங்க உனக்கு கவுண்டர் அடிச்சிருப்பாங்க. அதனாலதான் கலிபோர்னியால போய் கரப்பாம்பூச்சியை புடிச்சிட்டு வந்தேன். எதுக்கு இங்க வந்திருக்கும்? அண்ணே, இவரு தெரியுமானே? இவரா? யாரா? திவாகர். வெறும் திவாகரா? திருட்டுக்கோட்டு திவாகரா. போன் எல்லாம் திருடுவானா? போன் திருடினா பரவாயில்லண்ணே, போன் சார்ஜருடைய மண்டை ஏத்து அவரு பேரை மார்க்ல எழுதி வச்சிருப்பாங்க. ஏய், வேற என்ன தெரியும் இவரை பத்தி? பண்ணவரு எல்லா ஆர்டிஸ்டும் பக்கமா டைலாக் பேசணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா இவரு மட்டும் டைலாக் பேசுறவங்க பக்கத்துல நின்னா போதுன்னு ஆசைப்படுவாங்க. சரி வா, இந்த டீமுக்கு வா. இங்க வா நாதர்ஸ். அண்ணே, இவரு யாருண்ணே? சரிடா, இவரு ஒரு பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட். 15 வாய்ஸ் கிட்ட பக்காவா பண்ணுவாரு. தெரியும்ண்ணே, எல்லா வாய்ஸையும் பாண்டு வாய்ஸே முடிப்பாரு. கரெக்ட். என் நெஞ்சில் குடியிருப்போம். ஏய், அது நாஞ்சல் துப்பிடுவோம் மூஞ்சல் போ. சரியான போட்டி. இன்னும் கொஞ்ச நேரம் பேசுங்க, நல்லா இருக்கு. அவரை விடுங்க. இது யாருங்கண்ணே? இவன் தான்டா சரத், பெரிய வாய்ஸ் எக்ஸ்பெக்ட். அப்படியாண்ணே? ஆமா, ஒரே வாய்ஸ் வச்சு 9 வருஷம் ஒரு சேனல்ல ஏமாத்திட்டு இருக்கானா? அது எக்ஸ்பெக்ட் தானே அண்ணே? என்ன விட பெரிய எக்ஸ்பெக்டா இருக்காங்க. டேய், அவன் இப்பதான் பால்வாடி, நீ ஏமாத்ததுல PhD. மறந்துட்டியா? அது யாருண்ணே? அது அச்சிதா. அப்படியே ஒரு இச்சிதா, அந்த செருப்பை பிச்சிதா. சும்மா காமெடிக்கு சொன்னே. ஏண்டா, காமெடி தான் உனக்கு வராது. வந்ததுல இருந்து அதை ட்ரை பண்ற. அந்த பொண்ணு தெரியல யாருன்னு? தெரியும்ண்ணே, என் ஃப்ரெண்டு கல்யாணம். இங்க இன்னும் 3 இருக்கு, அதை முடிச்சுட்டு அங்க போவோம். உடனே போய் நின்னுறணும், பேமெண்ட்டை வாங்கிடணும். வர 10 மணிக்கு வரடா. என்னடா பண்ற? 10 மணிக்கு வர. ஒரு பையன் எழுதிட்டு வரானே, ஏதாவது ஒரு கவலை இருக்கா? வா, அந்த பொண்ணை பத்தி தெரியல. மத்த பொண்ணெல்லாம் சிரிச்சா மங்களகரமா இருக்கும், தங்கச்சி சிரிச்சா மட்டும் தான் மதன் பாபு மாதிரி இருக்கா. சூப்பரா இருக்கா? நீ சொன்னதா? இதெல்லாம் 10 மணிக்கு வந்து எழுதியா? ஆமா, இது யாரும் தெரியல. இந்த பொண்ணு மேஜிக். ஆமா, இந்த பொண்ணு மறந்துட்டீங்க. 10 மணி வேலை செய்றீங்க. 10 மணிக்கு வந்து இந்த 3 ஜோக்க மட்டும் ஞாபகம் வச்சிருக்காரு. லேடிஸ்னால ஞாபகம் வச்சிருக்கு நாய். அவ்வளவுதானா? இன்னும் இருக்கானே. இன்னும் என்கிட்ட எதுவும் இல்ல, உன்கிட்ட இருந்தா சொல்லு. அடுத்த எபிசோடுக்கு யூஸ் பண்ணிக்கலானே. உன்னையே அடுத்த எபிசோடுக்கு யூஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. இதுல இவர் வச்சிருக்க ஜோக்க அடுத்த எபிசோடுக்கு யூஸ் பண்ணுவாங்க.
சரி இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லு. அண்ணே இப்போ எந்த டீமுக்கு எங்க வேணுமோ நீங்க ஏலத்துக்கு எடுத்துக்கலாம். ஏன் பதற? எந்த டீமுக்கு வேணுமோ எடுத்துக்கங்க, தெளிவா வா. செந்தில் வாய்ஸும் பேசணுங்கிற, பதறவும் கூடாதுங்கிற ஒரு மனுஷன் என்னதான் பண்ணுவேன். நானும் இவ்வளவு நேரம் அண்ணே அண்ணேங்கிறேன். இங்க பாருப்பா, நீங்க தோத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால எங்க சப்போர்ட் வேணா எங்கள யார் வேணுமோ நீங்களே எடுத்துங்க. ஏய் அமர் வாடா டேய், அமர் வாடா. ஓகே திவு, நான் சீனியர் காமெடியன் சீட்ட போறேன். நான் சீனியர் கம்பெனி கிட்ட போறேன். ஓகே ஓகே. அமரு டக்க டக்கல் நம்ம பார்க்க போற ரவுண்டோட பேரு அவனானி. இந்த டீம்ல இருந்து ஒரு 4 ஃபேக்ட் படிப்பாங்க, அதே ஒரு ஆப்போனன்ட் டீம் ஒரு 4 ஃபேக்ட் படிப்பாங்க. ஓகேவா? மிக்ஸ் மேட்சா இருக்கும். பார்த்த உடனே இந்த மூஞ்சி இந்த வேலையை தான்டா செஞ்சிருக்கோம் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆச்சோ அந்த ஃபேக்ட்டுக்கு நீ பாட்டில் மேட்ச் பண்ணிட்டு போயினே இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நல்ல ஆங்கரிங் பண்றது அப்படின்னா டெஃபினட்டா நீங்க ஃபரீனா அப்படின்னு சூஸ் பண்ணிடலாம். ஏய் ஃபரீனா ஆங்கரிங். சூப்பர். இப்போ எப்படி அவர் மட்டும் சிரிச்சா அது மாதிரி ஊரே சிரிக்கும். ஒவ்வொரு ஃபேக்டா அது மாதிரி படிக்க போறோம். யார் யாருக்குன்னா அந்த மேட்ச் ஆகுதுன்றதை பார்க்க போறோம். உங்க டீம்ல ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே ஓகே. பாத்ரூம்ல நான் ஒரு நாள் வந்து குளிக்கும் போது ரிங்கை கழட்டி, எப்பயுமே கழட்டி வச்சு தான் குளிப்பேன். அதை கழட்டி வச்சு குளிக்கும் போது மறந்துட்டேன். போய் பார்த்தா பாத்ரூம்ல அந்த ரிங்கை காணோம். அதனால நான் என்ன பண்ண, வெறுப்புல ரொம்ப டென்ஷன் ஆகி கத்தி எடுத்து என் கையை கர 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 கரன்னு. ஏன் அறுத்துக்கிட்டீங்க? அதுக்கு திவாகர் ஷோ பார்த்துக்க வேண்டியதானே? அதுவும் அறுத்து ஊத்திக்கிறேன். இல்ல கூட நீ வரீங்க. அடுத்து நீங்க டார்லிங். ஸ்கூல் படிக்கும்போது பாத்ரூம்ல பிடிக்காத ஸ்டாஃப்ஸ் டீமே இருப்பாங்க. பாத்ரூம் தானா? எல்லாமே bathroom கதையா. அவங்கள நமக்கு பிடிக்காது. சோ என்ன எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம பாத்ரூம் செவுத்துல எல்லாம் அவங்கள பத்தி எழுதி வச்சிருப்போம். அப்படி எழுதி மாட்டிக்கிட்டேன். லேடிஸ் டாய்லெட்டா ஜென்ஸ் டாய்லெட்டா? ரெண்டு இவங்க போனா இதுக்கு பதில் சொன்னா நீ மாட்டிப்ப. ஓகே நீங்க. எங்க அம்மாவோட கடைக்கு போகும்போது ஒரு பொம்மை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கார். அதனால எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன். எங்கள் அம்மா இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை என்ன பண்ணேன், எங்கள் அம்மாவோட ஹேண்ட்பேக்கில் எடுத்து போட்டு வந்துட்டேன். எங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு திருடுவியா, திருடுற பழக்கம்லாம் ஏன்ட்டு அழிப்பாங்க. ஓகே திருடி இருக்கீங்க. அடுத்து திருட்டு கோட்டை திவாகரனா நீங்க. இந்த மாதிரி பார்ட்டியில வந்து சிக்கன் இருக்கு இல்லையா? ஆமா. அந்த சிக்கன் பீஸை, லெக் பீஸை மட்டும் தனியா பாத்ரூம்ல வச்சு சாப்பிட்டுருக்கேன். பாத்ரூம்ல வச்சா? ஆமா. அப்புறம் திடீர்னு பார்ட்டிக்காரன் வந்துட்டான். ஐயா ஒரே நிமிஷம், உங்களுக்கு காமெடி வரல, டான்ஸ் வரல, ஒரு கதை கூடவாயா சொல்ல வரல? எவ்வளவு அழகா இருக்கு. வெளியில வாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். இவளுக்கு சொல்லணும்னு ஒரு ஃபேஸ் மாறுது. ஐயோ அடுத்த ஈவெண்ட்ல பிரச்சனை பண்ணுவாங்களே. ஓகே, ஸோ 4மே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கு ஃபேக்ட்ஸ். அந்த ஃபேக்ட்ஸை வந்து யார் யாருக்கு மேட்ச் பண்ணணும் நீங்க இப்போ? ஓகேவா? ஆமா. நம்பர் 1 சிங்கப்பூர் தீபன் நான் சொன்ன ஸ்டோரி இருக்கு இல்லையா? அது வந்து இந்த கையறுத்துக்கிறது. அது வந்து செகண்ட் ஒன் இருக்காங்கல்ல. நம்பர் 2 என்ன பார்த்தா கை எடுத்துக்கிற கேஸ் மாதிரி தெரியுது. இல்ல கழுத்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்ப கழுத்து தான் எடுத்துருப்பேன். நீ இவ்வளவு கோவப்படுறனா சரி கண்டிப்பா. ஓகே ஓகே, ஒரே நிமிஷம். ரிங்கு காணோம்னு சொல்லி கை அறுத்துக்கிறது வந்து தர்ஷிகான்னு நான் நினைக்கிறேன். அந்த கார் திருடி அம்மா கிட்ட பையில போட்டது வந்து திவாகரன். ஓகே, அம்மா வேணான்னு சொல்லியும் அந்த காரை திருடி அவங்க ஹேண்ட்பேக்ல போட்டு வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு ஏன்டா அப்படி திருடின்னு வந்தேன், சின்ன வயசுல அந்த பெரிய திட்டு வாங்கினது அவர் தான். அதனால திருட்டு கொட்டி திவாகரா இருக்கலாம் நினைக்கிறீங்க? அவங்க அம்மா எல்லாம் திட்ட மாட்டாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. அதனாலதான் இவரு கூட சேர விட்டுருக்காங்க. பிரியாணி வந்து சிங்கப்பூர் தீபனா. பாத்ரூம்ல போய் பிரியாணி சாப்பிட்டது வந்து தீபனா. சிங்கப்பூர் தீபன். பாத்ரூம்ல சிக்கன் பாத்ரூம்ல உட்கார்ந்து சிக்கன் சாப்பிட்டு பார்ட்டி ஆளுங்க கிட்ட மாட்டறது வந்து தீபனா ஃபிக்ஸ். ஓகே. ஃபிக்ஸா? டீச்சர் பேரை வந்து பாத்ரூம்ல எழுதி வச்சது ஆதிரை. ஆதிரை. ஓகே. ஸோ இப்போ 4மே லாக் பண்ணிட்டீங்க டார்லிங். இந்த 4த்துல எத்தனை கரெக்ட் அப்படின்றத பார்க்க போறோம். மாப்ள 4த்துல எத்தனை கரெக்ட் அப்படி சொல்லிட்டு பார்த்தா எங்க டீம் மெம்பர்ஸ்க்கு ஒன்று தான் கரெக்ட். 30 செகண்ட்ஸ் டைம் உங்களுக்கு தர போறோம். டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் கரெக்டா யார் யாருன்றதை ஃபிக்ஸ் பண்ணலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. எனக்கு தெரிஞ்சு திருடுனது தீபனாவா இருக்கலாம். ஏன்னா வேணும்னே மாத்தி நம்மள கன்ஃபியூஸ் சரி ஓகே ஓகே, திருடுனது தீபனா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் திருநெல் தீபனா சிக்கன் சாப்பிட்டது 2, ரிங்கு வித்தது, ரிங்கு தொலைச்சது, ரிங்கு தொலைச்சி அடுத்தது, தேர்ட் வந்து பேரு. ஓகே ஓகே ஓகே, ஃபிக்ஸ். டைம் அப். இப்போ நீங்க லாக் பண்ணலாம் டார்லிங். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து திருடுனது வந்து தீபனா லாக் பண்றோம். காரை திருடி அம்மாவோட பேக்ல போட்டு மாட்டினது தீபனா. ஓகே. இவங்க ஆதிரை வந்து அந்த பிரியாணி மேட்டர் கரெக்ட்டா? பிரியாணி மேட்டர் லாக் பண்றோம். பார்ட்டில லெக் பீஸ் எடுத்து போய் பாத்ரூம்ல வச்சு சாப்பிட்டு பார்ட்டி ஆர்கனைஸ் செட்ட மாட்டினது வந்து ஆதிரை. அப்ப ரிங்க காணோம் கை அறுத்துட்டது வந்து தர்ஷிகான் லாக் பண்றோம். ஓகே. கடைசியா வந்து பாத்ரூம் செவுத்துல டீச்சரை பத்தி அசிங்கமா எழுதி திவாகர். ஓகே, ஃபிக்ஸ். அவங்க டீச்சர் மட்டும் இல்லையா, ஷோ டைரக்டர் பத்தி நிறைய வாட்டி எழுதி வைப்பாரு. நான் பாத்துர்க்கேன். உங்க மாப்ள 30 செகண்ட்ஸ்ல உங்க டீம் வந்து பயங்கரமா ஸ்வாப்லாம் பண்ணி லாக் பண்ணிருக்காங்க. சோ டோட்டல் கரெக்ட் ஆன்சர்ஸ் ஆர்
ஒண்ணே ஒண்ணு தான் டீமா சேர்ந்து திவாகரை கரெக்டா வந்து கெஸ் பண்ணிருக்கீங்க. அண்ணா என்ன பாத்ரூம்ல யார் பேர் எழுதி வைப்ப? யார் பேர் எழுதி வைப்பேன்? இன்னைக்கு ஃபரீனான்னு எழுதுவாரு. ஆமா, ஒருத்தர் அவர் பிடிக்கும். அதாவது கிசு எழுதுற இடமே அப்ப வந்து பாத்ரூம் தான் இருக்கும். அப்ப வந்து டீச்சர் பேரா பிடிக்காத வாத்தியார் பேரெல்லாம் சேர்த்து எழுதிடுறேன். ஆனா ஒரு சேஞ்சுக்காக என் பேரே டீச்சர் பேரே எழுதி என்ன எழுதி வச்ச? ஒரு சேஞ்ச் எழுதுங்க. உங்க ஸ்கூல்ல எல்லாம் அலோவ் பண்ணுவாங்களா ஃபரீனா? ஏய் சும்மா இருடா. புட்டு இருக்குது ஆசை மேல அத காத செவுத்துல போய் பாத்தீங்க டீச்சரே. திவாகர் ஹார்ட் போட்டு ஃபரீனான்னு எழுதிருக்கோம். இது எடுத்து இன்ஸ்டாகிராம்ல நாங்க ஷேர் பண்றோம். திவாகர் இப்பயாவது ஒத்துக்கோடா, நான் உன் கிளாஸ்மேட் இல்ல, உன் பொண்ணு இது. ஏய் நீங்க கிளாஸ்மேட் இல்ல, கிளாஸ் டீச்சர். ஓகே அண்ணா தீபண்ணா நீங்க என்ன உங்களோட ஃபேக்ட்? நான் வந்து மீடியாவுக்கு வரதுக்கு முன்னாடி வந்து கேட்டரிங்லாம் போய் ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு சுட வந்து அப்போ தான் சிக்கன் 65 பிரியாணி அது இதுன்னு வந்து இறங்கும். நாங்கள் ஒரு 4 பேர் அழகாக பாத்ரூமில் போயிட்டோம். உள்ளே போயிட்டு நீ சொல்லிட்டு நான் போயிட்டு வந்தேன். வரிசையாக நின்று சிக்கன் பீஸை சாப்பிட்டு இருந்தோம். அப்போ அங்கே ஒருத்தர் போயிட்டு இருந்தார். தம்பி இங்கே நின்று சாப்பிட்றீங்களாப்பா, உள்ளே போய் சாப்பிட வேண்டியதானப்பா அப்படின்னு. நாங்கள் போனதுக்கப்புறம் அந்த கேட்டரிங் ஓனர் எங்களை பார்த்துட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா பின்னாடி இருந்து அந்த பொண்ணு கடிச்சால ஒரு ஆள் அப்படி வரான் கிராஸ் ஆவான். ஏன்னா அவன் தான் அந்த பார்ட்டி ஆள். போனது உள்ள ஒன்று கடிச்சிருந்துருக்கான். இதுக்காக அவார்டு கொடுத்தீங்க நல்லா இருக்கும். இல்ல இன்னும் 2 லெக் பீஸ் பாத்ரூம்ல வச்சிருக்காங்களா, போய் சாப்பிட்டு. நீங்க என்ன பண்ணீங்க? ஸ்கூல் படிக்கிறப்போ குளிக்கும் போது பாத்ரூம்ல ரிங்கு கழட்டி வச்சுட்டேன். ரிங்கு கழட்டி வச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டேன் மறந்து. ஸ்கூல் போயிட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது கையில ரிங் இல்லைன்னு. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததுமே போய் பார்க்குறேன், ஆனால் அந்த டோர்ல ரிங் இல்லை. சரி அம்மா வந்தா இன்னைக்கு போச்சு நம்மளை வெளுத்து கட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு ஒழுங்கா எழுதி கொடுக்கறதுக்கு ஒழுங்கா படிக்கிறது இல்லை, கை அறுத்துக்கல, கை சூடு வச்சுக்கிட்டேன். பாப்பா ஈவினிங் நாட்டாம பொன்னம்பலம் படம் பார்த்துருக்கு, அதை பார்த்தோன்னா கொல்லி கட்டி. நாட்டாம பொன்னம்பலம் படம் கை அறுத்தன் படிக்கிறீங்க. கவுண்டர் அடிக்கிற பொறுமையாடி, அவசரம் இல்லை. ஏன் அவசரப்படுற? காமெடி வரல, ஆக்டிங் வரல, கதை சொல்ல வரல, ஒரு கவுண்டர் அடிக்க கூட வரல. இப்ப வரும் பாரு. உனக்குலாம் எல்லாமே கரெக்டா வருது. நாஞ்சில் நான் வாயை மூடிட்டல, அதே மாதிரி நம்ம வாயை மூடிட்டு. ஏய் ஐயா அங்க சொன்னா இங்க கோவம் வருது ஐயா. ஐயா ஐயா ஒரே ஐயா ஹார்ட் எப்படி விடுறீங்க? கட்டிங் சர்ஜரி ஆனா குரு இப்படி பண்ணது எங்க வந்து இப்பதான் தெரியுது. அவரும் அதே மாதிரி பண்றாரு. குரு ஐயா எப்படி பண்ணீங்கப்பா? இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது, ஒன்று மசையாமல் போனது. லாரில லோட் அள்ளி போட்ட 2 ஒண்ணா சேர்ந்து ஸ்டேஜ்ல எல்லாம் போட்டு ரியாக்ட் பண்ற பாரு, என்னால தாங்க முடியல, அமைதியா இரு. சூப்பர். சோ நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ண போறோம்? அவங்களுக்கு இருக்கே மேம் சொல்லுங்க. ஆமா, அந்த கார் பொம்மையை திருடி எங்க அம்மா பேக்ல போட்டு அடி வாங்குனது நான் தான். ஓ வெரி குட், ரொம்ப பெருமையா இருக்கு. எவ்வளவு பெரிய சாதனை நம்மளே ஏதாவது ஒன்று பண்ணிட்டு கை கால் அறுத்துக்கிறதுக்கு கார் பொம்மை எவ்வளோ தேவலாம். எங்க ஒரு டீம் ஃபேமிலி நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு ஃபேக்டா படிக்க போறோம். யாருன்றது நீங்க கரெக்டா மேப் பண்ணலாம். ரெடி ஸ்டார்ட் மச்சான். திருவிழாக்கெல்லாம் ஊருக்கு போவோம் இல்லையா, நாங்க இப்போ வந்து ஆந்திரா பக்கத்துல சித்தூர் இருக்கு இல்லையா, அங்க கங்கம்மா ஜாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நடக்கும். அங்க ஃபுல்லா கூழ்லாம் ஊத்துவாங்க. இதுக்கு எவ்ரி இயர் நம்மள கூட்டு போவாங்க. அப்ப 2 வருஷம் கண்டினியூஸா அந்த திருவிழா நான் காணாம போயிட்டேன். அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல இந்த கவுண்டமணி ராமையா வஸ்தாவையா, அந்த மாதிரி அந்த ஹட்ல தான் வந்து போலீஸ், அதாவது காணாம போனேன்னா ஒரு 4-5 போலீஸ் பிடிச்சி போய் 2 வருஷமா கண்டினியூஸா என்ன அப்படிதான் என்ன கண்டுபிடிச்சாங்க. ஐயா திருவிழால காணாம போன போலீஸ் பிடிச்சிட்டாங்க, இவ்வளவுதான். அதுக்கு ஆந்திரா பக்கத்துல அங்க ரெகுலர் திருவிழா. ஐயா டீடைல் குடுக்குறாங்க, கன்ஃபியூஷன் வரும். ஒரு நிமிஷம், நீ ஏன் டீமா அவங்க டீமா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணியா? கூழு இங்க சேத்பட்டுல கூட தான் ஊத்துறாங்க, எதுக்கு நீ ஆந்திராவுக்கு போற? பட் ஓகே, இந்த டீம் பார்த்தாலே திருவிழாவில் காணா போற மூஞ்சி 2 மூஞ்சி தான், மீதி 2 மாலுக்கு போற மூஞ்சி. பட் நெக்ஸ்ட் நீங்க கல்யாணி. நான் ஈவெண்ட்டுக்கு வந்து போகும்போது பேக் ஆல்ரெடி கொஞ்சம் லைட்டாக பிஞ்சிருந்தது. பட் இந்த செக்இன்லாம் பண்ணுவோம்ல, அப்போ லக்கேஜ் அவன் ஹெவியாக பிடிச்சி கீழே வைக்கும்போது ஃபுல்லாக பிஞ்சிருச்சு. செம்ம காண்டாயி சண்டை போட்டு விடுவேனா நான் அவங்கள்ட்டே கேட்டு புது பேக் வாங்கினேன். கஸ்டம்ஸ்க்கே கஷ்டம் கொடுத்துருக்காங்க. ஆமாம்
ஓகே வந்து நிறைய பொண்ணுங்களை சைட் அடிச்சு அவங்க கிட்ட பயங்கரமா திட்டு வாங்கிருக்கேன். உண்மைதான்டா. பொண்ணுங்களை சைட் அடிச்சு அவங்க கிட்ட திட்டு வாங்கியிருக்கியா? முன்னாடி நடந்த ஃபேக்ட் மாதிரி இல்லை, இப்போ பண்றது தானே எப்பவுமே ஆல் டைம்ஸ் நிரந்தரம். ஓகே, நீ நான் டூத் பேஸ்ட்டை மைனஸ் நினைச்சு தந்தூரிக்கு தொட்டு சாப்பிட்டேன். ஏய் செம்மையா இருக்கும்பா. நினைச்சு பார்த்தாலே தீபன் அந்த கேட்டரிங்ல சேர்த்துடுங்க. சேர வேண்டிய ஆள் தான். ஓகே, சரி எதுல யாருக்குன்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ண போறோம். ஓகேவா? தொலைஞ்சு போன பொண்ணு கல்யாணி. ஏய் ஆந்திரா வந்து எனக்கு தெரிஞ்சு ராஜானாவே ஆந்திரா தான். ஆமா, சரத்துக்கு தான் சூட்கேஸ் கைண்ட் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அடிக்கடி ஈவெண்ட் போவான், சூட்கேஸ் கைண்ட் இருக்கும். ஆமா, மயோனஸ் சாப்பிட்டது ராஜா அண்ணா. திருவிழால காணாம போது நீங்க என்ன பண்ணீங்க? பேக் பிஞ்சு போனது வந்து இந்த பொண்ணுப்பா, நம்ம ரக்ஷிதாப்பா. நட்சத்திரா. நட்சத்திரா தான். நட்சத்திரா. சரி, இப்படி பேக் பிஞ்சது அக்ஷிதா. ஓகேவா? டூத் பேஸ்ட் மயோனைஸ்னு சாப்பிட்டது அவன் தான். 10 மணிக்கு மேல அவன் தான் சாப்பிட்டுருப்பான் கண்டிப்பா. சரத்து. ஓகேவா? திருவிழாவுல காணாம போனது இந்த பொண்ணு கல்யாணி. சைட் அடிச்சு மாட்டது ராஜா. ஃபிக்ஸ்ட். ஓகே, அத மட்டும் மாத்த மாட்டறீங்க பாருங்களேன். ஏம்பா, இந்த 4த்துல எத்தனை விஷயங்கள் கரெக்டா இருக்கு அப்படின்னு செக் பண்ண போறோம். 4 ஃபேக்ட்ல எத்தனை கரெக்ட் அப்படி சொல்லிட்டு பார்த்தா நே ஒண்ணுதான் கரெக்ட். ஒண்ணாவது உருப்படியா சொன்னீங்களே ராஜா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல மாப்ள. மறுபடியும் 30 செகண்ட் அவங்களுக்கு கொடுத்த மாதிரி உங்க டீமுக்கு கொடுக்குறோம். 30 seconds your time starts now. சரத்து வந்து பேக். எனக்கு தெரிஞ்சு சரத்து பேக் தான். சரத்து பிஞ்சு போன பேக். டைம் முடியல. ஏன்டா கால் வருது? மைனஸ். எனக்கு தெரிஞ்சு ராஜா அண்ணா தான் மைனஸ். ஓகே, ராஜா மைனஸ் ராஜா. காணாம போனது அக்ஷிதா. ஆமா ஆமா, மைனஸ் ராஜா. சைட் அடிச்சு மாட்டனா ஒரு பேர் இருக்கானே. இருங்க சொல்றேன். சொல்லுமா. அதிரை மயோனஸ் வந்து இவரு ராஜா. ஓகே, மயோனைஸ் டூத் பேஸ்ட்ல தொட்டு சாப்பிட்டது ராஜா. பொண்ணுங்களை சைட் அடிச்சு திட்டு வாங்குனது சரத்து. இல்ல கல்யாணி. பொண்ணு சைட் அடிக்கும். பொண்ணு எப்படிமா பொண்ணு சைட் அடிக்கும்? பொண்ணுங்களை சைட் அடிச்சு எங்கப்பா யார் பாது? பொண்ணு சைட் அடிக்குமா? ஓகே, பொண்ணுங்களை சைட் அடிச்சது கல்யாணி. அது அவளே இல்லமா. பேக் பிஞ்சு போனது சரத்து. ஓகே, எப்படி பொண்ணு போனது அக்ஷிதா. ஓகே, ஃபிக்ஸ்ட். ஓகே, சூப்பர். சோ மாப்ள இந்த 4த்துல எத்தனை கரெக்ட்ன்றத பாத்துறோம் மாப்ள. 3 மாப்ள. 4ல எத்தனை கரெக்ட் அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2 கரெக்ட். எனக்கு வந்து ஒரு நியாயம் தெரிஞ்சவங்க. என்னமா? அம்மா எனக்கு என்ன பார்த்தா எந்த விதத்துல பொண்ணுங்களை பார்த்து சைட் அடிக்கிற மாதிரி தோணுச்சு. ஒரு காலத்துல நீ அப்படிதான் இருந்தே நான் முன்னாடி தெரியுமா உங்களுக்கு? ஏய், நீ ஒரு காலத்துல சொன்னதா ஒரு கோவம் வருது. இப்பவும் அவங்க அப்படிதான். அதான். என்னடா அது உன் ஃபேக்ட்டா? யாரோட ஃபேக்ட் அது? அது அக்ஷிதாவோட ஃபேக்ட்ங்க. ஓ மை காட். கரெக்ட்டா மாத்தி. என்ன கதை இது தெரியாம ஒண்ணே எவ்வளவு சைட் அடிச்சிட்டு இருக்கமா? சைட் அடிக்கலாம். ஐயா, அது தெரிஞ்சுதான் உங்க கூட க்ளோஸா இருக்கு. அப்படி இல்ல, பொண்ணுங்க அழகா இருந்தா நான் ரசிப்பேன். சோ அதுல ஒரு ஆண்டி வந்து நான் பாக்குறப்போ அழகா இருந்தாங்க. ஆண்டி இல்ல, ஒரு பொண்ணு வச்சுக்கோ. அழகா இருந்தாங்க. ரொம்ப நேரமா பார்த்தப்போ அவங்க வந்துட்டு நீ பொண்ணு தானம்மா, ஏன் இப்படி பாக்குற அப்படிங்கிறப்ப நான் இல்ல, நீங்க அழகா இருந்தீங்க, அந்த ரசிச்சேன் ஆண்டி யாரு? அப்படின்னு. பரினா தானே? இல்ல, அழகா இருக்காங்கன்றாங்க, நீங்க சும்மா சரிப்பா. ஆண்டில கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் சரத். ஐயா நான் தாங்க அந்த பழைய பொட்டி எடுத்து போயிட்டு உடஞ்சு போன பொட்டி. அந்த பழைய தட்டு பொடி வீரனா? கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்களே, கிழிஞ்ச பெட்டி உடைஞ்ச பெட்டினா என் தம்பி தான்டாங்க. நீங்க யா ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போயிருக்கும் பொழுது நைட்டு சிக்கன் வாங்கி வச்சுட்டு எனக்கு ரொம்ப மைனஸ் பிடிக்குன்றதுனால மைனஸ்க்கு பதிலாக பேஸ்ட் வச்சு கொடுத்துட்டாங்க. நானும் ஒரு 2-3 ஸ்கூப் சாப்பிட்ட பிறகுதான் அது பேஸ்ட்னு. எப்படி இருந்துச்சுப்பா? சூப்பரா இருந்துச்சு. பரினா இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. தண்ணி நினைச்சு வினிகரை குடிச்சு பாரு, நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஆயிடுவேன். ஏன்னா நான் குடிச்சிட்டேன், அதனால தான். தண்ணியில இருந்து வெளில வந்த ஒரு மீன் உப்புல. கல்யாணி. நான் தான் அந்த திருவிழால காணாம போனது. திருவிழான்னு இல்ல, எங்க போனாலும் மோஸ்ட்லி கொஞ்சம் காணாம போயிடுவேன் சின்ன வயசுல. ஏன் போயிருக்கலாம்ல? இல்ல, நீங்க டீமுக்காக கடினமா உழைச்சிட்டு இருக்கீங்க. கரெக்ட். அதனால நல்ல வேளை நீ காணாம போல சொன்னா. சூப்பர். என்ன எப்படி தொலைஞ்ச 2 தடவையும் கன்சிக்யூட்டிவா? மால்ல தான், பெங்களூர். இது ஒரு திருவிழான்னு மாத்தி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா பெங்களூர்ல மால் போயிருந்த போது நான் பாட்டுக்கு ஏதோ யோசிச்சுட்டு அப்படியே போயிட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னா அங்கேயும் வந்து ஸ்பீக்கர் இருந்ததா, அப்படின்னா பயப்படலாம் இல்லை. ஸ்பீக்கர் எடுத்துட்டு அம்மா நான் இங்கே தான் இருக்கேன், இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல அங்கே சொல்லி அப்பா அம்மாலாம் வந்தாங்க. ஓகே,
இதுல நீங்க தான் வின்னரா? ஆமாங்க, வின்னருங்க. திவாகர் ஸ்டைலுங்க. அதெல்லாம் இருக்கட்டுங்க, என்ன வேணா பேசுங்க. இந்த டீம்ல நாங்க தான் வின்னர் சிக்கன். இப்போ நம்ம பார்க்க போற ரவுண்டோட பேரு கேஜி பிராண்டட் டேஸ் வழங்கும் பிளான் பண்ணி பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். இந்த டோருக்கு பின்னாடி 5 டேலண்ட்ஸ் வர போறாங்க. ஓகேவா? 5 டேலண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க ஏதாவது ஒருத்தர் ஒரு விதத்தில் திறமையானவர்களா இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு நாதஸ்வர பிளேயர் வராங்க அப்படின்னா அதுல ஒருத்தர் உண்மையான நாதஸ்வர பிளேயரா இருப்பாரு, மீதி 4 பேர் ஃபேக்கா இருப்பாங்க. ஸோ உள்ள ஓப்பன் பண்ண போறோம் டோரை, 5 பர்சனாலிட்டியை பார்க்க போறோம். அதுல இருக்கிற ஒரு டேலண்ட் யாருன்றதை கண்டுபிடிக்க போறோம். உங்களுக்கு யார் டவுட் இருக்கோ அவங்க செலக்ட் பண்ணி கேள்விகள் மட்டும் நீங்க கேட்கலாம். ஓகே? Let's open the lab. முறையா நம்ம ஆடியன்ஸ் கொண்டு புறா பயிலும் பயங்கரமா சேர் அப் பண்றாங்க. சோ எப்படி நாஞ்சில் நல்லா இருக்கா? ஒண்ணு இல்ல இவ்வளவு Dress போட்டிருக்கேன், எனக்கே குளிருது. அந்த நடுவுல இருக்க பாப்பாக்கு குளிரால. ஸோ 5 பேர் இருக்கிறாங்க. 5 பேர்ல ஒருத்தவங்க வந்து பயங்கரமான ப்ரொஃபஷனல் பெலி டான்சர். அவங்க யாருன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். பட் அதுக்கு முன்னாடி உங்களை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஹாய், என் பேர் ஸ்ரீரஞ்சனி. நான் 8 இயர்ஸாக டான்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் என் ப்ரொஃபஷனல் டான்ஸர் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் முடிச்சிருக்கேன். நிறைய லைவ் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஷோஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபேண்டாஸ்டிக் ஸ்ரீரஞ்சினி. ஓகே, நீங்க ஜி. ஹாய், என் பேர் தீபிஷா. நான் வந்து 2 இயர்ஸாக பெலி டான்ஸ் கற்றுட்டு இருக்கேன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நிறைய ஸ்டேஜஸில் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி தான் நிற்பீங்களா எப்பவுமே ஸ்டாண்ட் போட்ட மாதிரி? மேம் நீங்க? ஹாய், என் பேர் ஹரிணி. நான் 10 இயர்ஸாக கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுன்னு இருக்கேன் அண்ட் இப்போ 5 இயர்ஸாக பெலி டான்ஸ். மும்பையில் நான் 24 ஹவர்ஸ் ஒரு ஷோ கண்டினியூஸாக பண்ணி அவார்டும் வாங்கியிருக்கேன். சூப்பர். மேம் நீங்க? ஹாய், ஹலோ, என் பேர் ஜோத்ஸ்னா. நான் 6 இயர்ஸாக டான்ஸ் கற்றுட்டு இருக்கேன். ஐ ஆல்சோ டீச் லாட்டின் அண்ட் பாலிவுட் ஸ்டைல். நிறைய ஸ்டேஜஸும் பண்ணியிருக்கேன். ஐக்கிபெரி டான்ஸ் மியூசிக் வீடியோஸும் டான்ஸ் ஆடியிருக்கேன். சரி மேம், நீங்க நிறைய பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது. ஆனா நீங்க என்னென்னு சொன்னது எங்க யாருக்குமே தெரியாது மேடம். சூப்பர் சூப்பர் ஜி. ஓகே, நீங்க? என் பேர் திவ்யா. நான் 5 இயர்ஸாக டான்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கேன். சித்தாரா மாஸ்டர் கிட்ட வந்து பெல்லி டான்ஸ் கற்றுட்டு இருக்கேன். நான் அதர் லாங்குவேஜஸில் நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன். சித்தாரா பெரிய ஆளாச்சே. ஓகே गाइस, உங்க டவுட்ஸ் நாங்க 4 லாக் பண்ணிருக்கோம். பேசிக்ஸ் ஆஃப் பெல்லி டான்ஸ் என்ன? We have hip isolation and then we have chest isolation. We have hip drops, figure 8. Yeah, definitely it's correct answer. ஐயா, அது மசாஜ் சென்டர் கிடையாதுயா. நீ வேற கரெக்ட்ன்றீங்க. இப்ப நான் ஒரு நம்பர் சொல்லுவேன். அந்த நம்பர்ல இருக்கவங்க ஓடி போய் கால்லே பஸரை பிரஸ் பண்ணு. ஓகே? 1 or 2 or 3 or 4. நம்பர் 3. One, 2, 3, 4 and 5. இந்த 5 பேர்ல ஒருத்தங்க வந்து ப்ரொஃபஷனல் பெலி டான்சர். அவங்க யாருன்றதை நீங்க செலக்ட் பண்ணலாம். யாரு? 4. ஃப்ரீஸ் பண்ணிடலாமா? ஓகே. சப்போஸ் ஃபரினா உங்க டீம்ல என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்றாங்க கேப்போம். ஆப்ஷன் ஏதோ செலக்ட் ரெண்டு ஆப்ஷன் வந்து சென்டர் நம்பர் 3. நம்பர் 3 ஏ டான்ஸ் ஏன்னா கேட்டாங்க. பெல்லி டான்ஸ்க்கு பெல்லி ரொம்ப முக்கியம். அங்க பாரு எவ்வளவு பெரிய பெல்லி. ஏண்டா காட்டு பெல்லி. அப்படி பார்த்தா சிங்கப்பூர் தீபனா தான் பெல்லி டான்சர். அப்படி பார்த்தா ஆமா, உனக்கு கூட தான் ஊருப்பட்ட பெல்லி இருக்கு. நீ என்ன பெல்லி டான்சரா? அம்மா இது பெல்லி இல்லம்மா, அவ்வளவு ஜல்லி. Thank you ma'am. Thank you so much. எங்க டீம் என்ன பண்ணிருக்கோம்னா நம்பர் 4 அவங்க தான் ப்ரொஃபஷனல் டான்சர் செலக்ட் பண்ணிருக்கோம். அவங்க ப்ரோ பெல்லி டான்சரா இல்லையான்றதை பார்த்தலாம். மேம் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட்.
ஐயா இந்த சபையில ஒண்ணே ஒண்ணு கேட்டுக்கிறியா, நான் இது வரைக்கும் இந்த சேனல் எதுவுமே கேட்டதில்லை. எனக்கு ஒரே ஒரு வாட்டி இந்த பொண்ணு கூட ஒரு ஆட வாய்ப்பு கொடுங்கய்யா. ஐயா சேனல் உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருக்கா? கேட்டதில்ல. ஏன் ஹியூமர் வரல, ஏன் ஸ்கிரிப்ட் வரல, ஏன் டைம் எதுவும் கேட்டதில்ல. கேட்கல. ஆனா நீங்க ஆசைப்பட்டு கேட்டதுனால எங்க பாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா பாய்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஆடணும். இல்ல இது பாம்பு டான்ஸ். மேடம் தேங்க்யூ மேடம். இந்த மாதிரி எனக்கு யாருமே டான்ஸ் சொல்லி கொடுக்கல மேடம். காமெடி கூட தான் சொல்லி விட்டு ஆடி கிழிச்சிடுவேன். தேங்க்யூ தேங்க்யூ மேம். உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. தேங்க்யூ. இந்த லெவலோட வின்னரும் ஐயா சூப்பர்யா சூப்பர்யா. தேங்க்யூ ஜி தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு பயங்கரமான டேலண்ட் சொல்லியிருக்காங்க. அதில் அந்த ப்ரொஃபஷனலான டேலண்ட் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே ஓப்பன் த டோர் ப்ளீஸ். சூப்பர். மங்கள வாத்தியம் இசைப்பவர்கள் இதில் வந்து ஒரே ஒருத்தர் தான் ப்ரொஃபஷனல் பிளேயரு. அவர் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கலாம் சார். என் பேர் ரமேஷ் சார். நான் ஒரு 10 வருஷமாக வாட்சிட்டு இருக்கேன். எல்லாரும் டென்னியர்ஸ் தான். கல்யாணங்கள் திருவிழாக்கள் எல்லாத்துலையும் நான் வாட்சிட்டு இருக்கேன். ஓகே. என் குருநாதர் வந்து சோழவரம் நாதன். சோழவரம் நாதன். ஓகே. ஐயா நீங்க? என்னோட பேர் விஜயகிருஷ்ணன். நான் வந்து அரசு இசைப்பள்ளியில் நாதஸ்வரம் பயின்றேன். என்னோட வாத்தியார் பேர் வந்து சிவி முத்துகிருஷ்ணன். நான் வந்து ஒரு 5 வருஷமாக நாதஸ்வரம் வாச்சிட்டு இருக்கேன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து வரேன். ஸ்ரீபெரும்புதூர். நீங்க தலைவா? என் நேம் விஜய். வந்து நான் குராம்பேட்டிலேருந்து வந்து இருக்கேன். குராம்பேட்டை. நான் வந்து 7 வருஷமாக வாச்சிருக்கேன் நாதஸ்வரம். நீங்க தலைவா? என்னோட பேர் ஏழுமலை. நான் மேடகத்துலேருந்து வரேன். நான் 5 வருஷமாக கற்றுட்டு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் வாசிக்கிட்டு இருக்கேன். 5 வருஷமாக கற்றுட்டு இருக்கீங்க? கற்றுட்டு அதுக்கப்புறம் இப்போ வாச்சிட்டு இருக்கேன், கோவிலில் வாச்சிட்டு இருக்கேன். என்னோட குருநாதர் வந்து அடையார் சிலம்பரசன். அடையார் சிலம்பரசன். அடையார் சிலம்பரசனா? ஏன் நீ ஆல்ரெடி அவர்கிட்ட கற்றுக்கிட்டு? என் பேர் வித்யாசாகர். நான் சுலூர்பேட்டிலேருந்து வந்தேன். நான் வந்து 5 வருஷத்துக்கு நாயனம் கற்றுக்கிறேன். என் வாய்த்தறி பேர் மல்லாம் வெங்கடேஸ்வர்லு. சூப்பர். ஓகே. ஸோ இதே தான் பஸர் ப்ரெஸ் பண்ண போகிறோம். நம்பர் நீ சொல்கிற மாப்ள? சொல்கிறேன் மாப்ள. ஸோ யார் பஸரை ப்ரெஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நம்பர் 1. கைஸ் பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்தோம். உண்மையா தேங்க் யூ. அதாவது கடத்தை எடுத்துக்கிட்டு நாதஸ்வரத்துக்காக எங்க அண்ணன் ஓடுச்சு. அதுக்காகவே பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். சரி யாரை லாக் பண்றீங்க? 2. நான் சொல்றேன் நம்பர் 2. எதுக்கு? நான் சொல்றேன் நம்பர் 2. ஏன்னா அவரு தான் வந்து அந்த நாயனத்தை கரெக்டா வச்சிருக்காரு. அந்த லுக்கு கரெக்டா இருக்கு. அதுவும் போல அவர் பேசுறது ஒரு இசைக்கலைஞர் மாதிரி இருக்காரு பேசுறது. அதாவது அவர் கை வந்து பாத்தீங்கன்னா அந்த நாதஸ்வரத்தை பிடிக்கும் ஒரு பெண்ட் இருக்கும். அந்த பெண்ட் அவர் கையில இருக்கு. அந்த பெண்ட் இருக்கு. அப்புறம் தான் இருடா அப்பா எல்லாரும் பேசுறீங்க திடீர்னு உங்க டீம்ல அதிசயமா. கையில பெண்ட் இருக்கா, பாடி லாங்குவேஜ் செட் ஆகுதா, கலைஞருக்கே உண்டான பாவனை. அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம், வாசிக்கிறவங்க வேட்டியை வந்து பின்னாடி கொஞ்சம் தூக்குன மாதிரி கட்டியிருப்பாங்க. ஃப்ரண்ட்ல தொங்கும், பின்னாடி தூக்கிடும். அந்த ஜரிய கொஞ்சம் தூக்கலா இருக்கு. இது இத்தனை வருஷமா நான் உங்களை பாக்குறேன், பையனோட ஜரிகையெல்லாம் நீ பார்த்ததே இல்லை.
சார் அவங்க நம்பர் 2 சொல்லிட்டாங்க. நம்ம ஏதாவது ஒரு ஐயா select நாங்க பண்ணோம். கேள்வி கேட்கணும். இல்ல இல்ல பார்த்தா ஏதோ ஒரு கலை இருக்கு. உங்களுக்கும் அந்த ஃபீல் வருது. அந்த முகத்துல கலை தாண்டவம் ஆடுது. ஆமா அந்த பட்டல ப்ரொஃபஷனலா போட்டிருக்காரு. ஒரு ஈவென்ட்டுக்கு போனா அவங்களே ரெடி ஆவாங்க இல்லையா? நீங்க யாரை பார்த்தாலும் ஈவென்ட் ஆங்கிள் தான் பாக்குறீங்க. ஓகே. இல்ல ஓகே மாப்ள, நாங்க வந்து நம்பர் 2 அப்படின்னு சொல்லிருக்கோம். நீங்க வந்து நம்பர் 5 அப்படின்னு லாக் ஃபர்ஸ்ட் எங்க டீமே செக் பண்ணுவோம். ப்ளீஸ். ஏன்னா பஸ்ஸர் நீங்க பிரஸ் பண்ணிட்டீங்க எனிவே. சோ நம்பர் 5 ஒரிஜினலா ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர் ஆன்றத பாத்துறோம். வாங்க சார். ஐயோ சும்மா வாசிங்க. வாசிங்க. இல்லையா? அப்புறம் எதுக்கு இவ்வளவு வேகமா அங்க போய் வந்ததுக்கு சும்மா ட்ரை பண்றீங்களா? நீங்க என்ன கலைஞர் நீங்க? நான் தவுல் வாசிக்கிறேங்க. தவுல் வித்வான். ஓகே, கலை தாண்டவமானது உண்மைதான். ஆனா தவுல் வித்வான் நாதஸ்வர வித்வான் கிடையாது. பட் தேங்க் யூ so much. ரொம்ப நன்றி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? வித்யாசாகர். தேங்க் யூ வித்யாசாகர்னே. வித்யாசாகர்னு வச்சுட்டு எங்களை தோக்க வச்சிட்டீங்க. அப்பாடா. அதாவது மாப்ள, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது இப்ப எனக்கு நாங்க விஷயமே இல்ல. தோக்குறது சந்தோஷம். அவங்க தோக்குறேன் பேசுறேன். பாசிட்டிவா பேசு. ஜெயிக்கிறோம். அதாவது இப்ப நம்ம வந்து 2 அழுத்திருக்கோம். அது கரெக்டா தப்பான்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து என்ஜாய்மென்ட் மோடுக்கு போறோம். என்ஜாய்மென்ட் முடுக்கா. ஓகே. 2 சார் வாங்க. தேங்க் யூ டீம் மெம்பர்ஸ். நீங்க அப்படியே அங்க போயிடலாம். மாப்ள சொன்ன மாதிரியே நாங்க ஜெயிச்சிட்டோம்டா. ஏய், நீ நல்லமா பேசுற. திவாகரன் அடுத்த கேம் உள்ள போறோம் மாப்ள. ஆமா மாப்ள, அதுக்கு முதல்ல ஃபைனல் கேம் மாப்ள. சோ இந்த கேமோட பேர் என்னன்னா இந்த கேம் வந்து இன்னும் ஸ்பெஷல் ஆகிறதுக்காக 2 செலிபிரிட்டிஸும் உள்ள என்ட்ரி கொடுக்க போறாங்க. ஆனா ஒருத்தர் பின்னாடி தான் ஒருத்தர் வருவாங்க. ஓகே மாப்ள. நல்ல கதை. லெட்ஸ் வெல்கம் நாஞ்சில் விஜயன் அவர்கள். செலிபிரிட்டினா நீ பாரு டோல்ல வெள்ளரிக்காய் வைக்கிற மாதிரி வர. கோயம்பேட்ல பூ வைக்கிற மாதிரி வர. இப்போ இதுக்குள்ள என்ன இருக்கு? என்ன இருக்கு? நீதான் சொல்லு. என்ன எடுத்துட்டு வந்த? இதுக்குள்ள வந்து ஃபுல்லா ஐஸ் கட்டி இருக்கு. சரி. உங்க டீம்ல இருந்து 3 பேர் உள்ள போய் 3 பக்கெட்ல நீங்க போய் நிக்கணும். 2 பக்கெட்ல ஐஸ் கட்டி இருக்கும். ஏன் ஒரு பக்கெட் எடுத்துட்டு வந்த? இன்னும் 2 எங்க? ஐயா தூக்க முடியலங்கய்யா. இல்லையா? ஐயா 3 பக்கெட் வச்சிருப்பாங்க. 3 பக்கெட்ல 3 பேர் நிக்கணும். 2 பக்கெட்ல ஐஸ் கட்டி இருக்கும். 1 பக்கெட்ல ஐஸ் கட்டி இருக்காது. ஆனாலும் ஐஸ் கட்டில நிக்கிற மாதிரி அப்படி ரியாக்ஷன் கொடுக்கணும். ஆக்சுவலா எங்களுக்கு புரிஞ்சது. ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஒரு வாட்டி அவர் பண்ணி காமிச்சாரா நான் எங்களுக்கு கிளியர் ஆயிடும். அம்மா பண்ணி எல்லாம் கடிக்குமா? ஓ துணி வர டைட்டா இருக்கா? வெளிய வராதா? ஓடு அங்க போய் கைட்டி போடு. அங்க நான் காப்பாத்துறேன். இரு அண்ணே ஹைவேல அடிப்பட நாய் ஒண்ணு கத்திட்டு இருக்கு பாருண்ணே. மேடம் சீக்கிரம் சொல்லி முடிங்க. தண்ணி இங்கோட நின்னா பரவாயில்ல. போக கீழ இதுக்கு மேல நான் சொல்ல விருப்பப்படல. கேம் விளையாட நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. உங்க டீம்ல இருந்து போக போற 3 பேர் யார் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செய்யமூர்த்தி அவர்கள், திவாகர் அவர்கள் அண்ட் தர்ஷிகா அவர்கள். வாங்க.
அதாவது 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 500 ரூபாய்க்கு நடிப்பாங்க நம்ம ஆளுங்க. இப்ப வந்து என்ன ஆடக்க போகுதுன்னு தெரியலையே. சிங்கப்பதி பண்ணேன். என்னப்பா நல்லா மிமிக்ரிலாம் பண்ணீங்கல்ல, இப்போ ஒரு பாட்டு பாடினேன் உங்க குரல்ல. ஆமாமா ப்ளீஸ். பாட்டு பாடினேன். என்ன வர்ணிக்கிற மாதிரி ஒரு பாட்டு. உன்னை வர்ணிச்சா பாட்டே வராது எனக்கு. ஒரே நேரத்துல 2 டாஸ் கொடுக்காது. அண்ணா நீ பாட்டு மட்டும் சரி பாடு. பாட்டாச்சு பாடுங்க. நதியிலே உள்ளூர் மூடர்வீது மன்னதே முத்தான உறவுகள் இருந்ததே தன்னாலே கதவு. அண்ணா அந்த ஐஸ்கிரீம் எடுத்து வாயில போட்டுக்கணும். வேணாம் தெரியாம கேட்டோம். சூப்பர். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இப்போ எங்க டீம் சார்பா நான் ஒன்னு கேக்குறேன். அரினாக்காக திவாகர் ஒரு பாட்டு பாடணும். ஐயா பாடிட்டே இருப்பாருயா. ஒரு பாட்டு கேட்டுதான் பாப்போமே. பாடுங்க. உன்னை நினைச்சி பாட்டு படிச்சேன் தங்கமே ஏன் தங்கமே. ஒன்ன நினைச்சி பைத்தியம் பூடிச்சு. அது லேடிஸ் வாய்ஸ். ஏன்னா அவரது கால் தான் ஆட மாட்டேங்குது. 2 பேர் கால் ஆடிட்டே என்ன ஐஸ வேற பாட்டு துடிக்குது தள்ளுரு துடிக்குது. டேய் டிஜே இன்னைக்கு உனக்கு முட்டை மந்திரிச்சு வைக்காம விட மாட்டேன்டா நானு. முட்டை மந்திரமா வேணாம். கல்யாணி மந்திரவை முட்டை விக்கிறவரே சொல்றாரு வேணாம். தர்ஷிகா வந்து பக்கத்துல இருக்க திவாகர் அண்ணாக்கு ப்ரப்போஸ் மட்டும் பண்ணுங்களேன். ப்ரப்போஸ் பண்ணாங்க அழகா. ப்ரப்போஸ் பண்ணுங்க. அண்ணாக்கா அண்ணாக்கு இல்ல. உங்களுக்கு அண்ணா இல்ல எனக்கு அண்ணா. எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுமா. இதுக்கு திவாகரே பரவாயில்லை. ஐஸ்லயே கண்டு சாவறேன் போங்க. சரி நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே யார ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க? நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். யார ஃபிக்ஸ் பண்ணீங்க? திவாகர் அவருடைய கால் மட்டும் தான் காணவே காணோம். எனக்கு தெரிஞ்ச அவரோட கால் வந்து ஐஸ் கட்டில பிளேஸ் ஆகலன்னு நாங்க நினைக்கிறோம். சோ அதனால திவாகர் அண்ணன் கால்ல ஐஸ். திவாகர் நடிக்கிறார். காலே இல்லன்ற வயசு இல்லன்ற. ஆமா. ஓகே. சோ திவாகர் என்பது சரியா தவறான பாத்துடலாம். ஐயோ கரெக்ட்டா இருக்கணுமே. மரேந்திர பாகுபலி ஆகியடா. திவாகர் நான் மட்டும் தான் ஸ்டேபிளா இருக்காரு. இவர் பாருங்க அந்த சப்போர்ட் எல்லாம் எடுக்கறாரு. இப்பதான் வைக்கிறாங்களா ஐஸ். இல்ல அவர் ஐஸ் இல்ல. அதுல ஐஸ் இல்ல. ஐஸ் கட்டி அண்ணன் ஷூ போட்டுருக்காரு. எனக்கு தெரியாத பூஸ்ட் பிளாக் ஷீப் அப்படின்ற இந்த ரவுண்ட்லயும் அந்த டீம் ஆல்ரெடி லீடிங்ல இருக்கு. எங்க டீம் என்ன பண்ண போகுது அப்படின்றத பார்க்க போறோம். பட் இவங்களுக்கு என்ன டாஸ்க் இருக்குன்றது யாருமா அவங்க சொல்ல போறான். அதே செலிபிரிட்டி தான் என்ட்ரி கொடுக்க போறாரு. ஆமா ஆமா சரி ஹேண்ட் லெட்ஸ் வெல்கம் அமர் ஆன் ஸ்டேஜ். ரூல்ஸ்லாம் தெரியல. அதே மாதிரி 3 பேரை உள்ள கூட்டிட்டு போவாங்க. 2 பேர் அடிப்பாங்க, ஒருத்தர் நடிப்பாங்க. அந்த நடிக்கிறது யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஆனா இந்த ஷோலயே இதுதான் முக்கியமான கேம். நிறைய மீம்ஸ் கிரியேட்டர் வாட்ச் பண்ற கேம். அதனால நல்லா பண்ணணும். ஓகேவா? யார் வரீங்க இந்த டீம்ல இருந்து? ஐயா அங்க வந்து 2 பாய்ஸ் ஒரு கேர்ள் போனாங்க இல்லையா? இங்க 2 கேர்ள்ஸ் ஒரு பாய் போவாங்க. இப்பதான் அடிக்கிறாங்க. மூக்கு சொரியுதான் அவளுக்கு. மூக்கு சொரியாதமா, மூக்கு அரிக்கும். நாம தான் சொரியணும். அடி வாங்குற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு bro. நோட் பண்ணுங்கப்பா பின்றா. அடி விழுது.
அவங்க ஹிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு வைப்ரேஷன் வரும்ல பாடியில. நடிக்கிறாங்க, அவ காமிச்சிக்க மாட்டேங்கிறா. சொல்ற மாதிரி நடிக்கிறா. மாப்பிள அப்படி ஓவரா நம்ப முடியாது. நீ எப்படி நின்ன அது மாதிரி தான். நீ எப்படி நின்ன அது மாதிரி அவங்களும் நிக்கலாம்ல. இந்த அக்கா நிஜமாவே அடிக்கிறாங்க. குத்துனது நண்பனா இருந்தாலும் செத்தாலும் சொல்லக்கூடாது. அவ சைலண்டா இருந்தானா நம்ம கண்டுபிடிப்போம்னு நினைச்சிட்டு அக்ஷிதாக்கு தான் அடி விழுது. ஐயோ தலைவரே, இங்க ஒரே சரியான அடி தலைவரே, முடியல தலைவரே, அந்த பொண்ணு அக்ஷிதா பாடு. நானே எல்லாத்தையும் மறந்து மாறி வந்திருக்கேன். ஐயோ தலைவரே முடியல. பின்னாடி இங்க ஐயோ நீ அடிக்கிற இடம்ல எனக்கு சொரியுது. கல்யாணி தான் பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி தோணுது. தர்ஷிகா யாரா இருக்கும்? அக்ஷிதா மேல லைட்டா டவுட் இருக்கு. எனக்கு அக்ஷிதா அடி வாங்குறா. எனக்கு கல்யாணி மேல தான் டவுட்டா இருக்கு. என் டீம் மெம்பர்ஸ்க்கு கல்யாணி மேலயே டவுட் இருக்கு. பாப்பா அந்த பொண்ணு தான் கல்யாணி தானே? ஃபர்ஸ்ட் பொண்ணு தான். அந்த பொண்ணு தான். எனக்கும் அதுதான். அக்ஷயா ஒரு பாட்டு பாடு. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? கேட்டா பாடிடு, உனக்கு தெரிஞ்சதா பாடு. எங்கேயோ தேடி செல்லும் விரல் அழகா, கோர்த்து கொள்ளும் விதம் அழகா, உயிரே உயிரே உணர்வு பெரிதாய் இல்லையடி அழகே. கொஞ்சம் மெதுவா ப்ளீஸ். அழகே ஐயோ போதும். ஐயோ ஏன் இல்ல, எனக்கே இன்னொரு 10 நிமிஷம் பார்க்கணும் போல இருக்கு. இப்ப நான் கேக்குறேன் திவாகர், ஃபைனல் ஆன்சர் லாக் பண்ணுங்க. ஃபைனலா நான் உன்னதான் லாக் பண்ணுவேன். ஐயோ இப்ப சொல்றேனா? சரத் தான்டா. சரத் ஆடிட்டே இருக்காரு. சரத் நீ ஆடுறது சரியில்லை, ஒழுங்கா ஆடு. ஆடிட்டு இருக்கீங்க நீங்க. நல்லா யோசிங்க गाइस. கல்யாணி தான்டா. போங்கண்ணே, உங்களுக்கு பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். கல்யாணி தான்டா. அந்த கல்யாணி தான்டா. கல்யாணி என் தங்கை கல்யாணி. சோ திவாகர் சொல்லிருக்க கல்யாணி லாக் பண்ணிக்கலாமா? லாக் பண்ணுமா? ஓகே, சோ கல்யாணி லாக் பண்ணிருக்காங்க and the answer is என் தங்கை கல்யாணி. ஏன்டா கல்யாணி சொல்லு. அதான்டா. சரத் நீங்க ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுங்க. அடிச்சிட்டு இருக்கா. சுத்தியல் இருக்கு. என்ன அந்த பொண்ணு மேல உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த ரவுண்ட் யாரு? ஜாலியா இருக்கீங்களா சரத்? அடி வேண்டியதுடா. விஜய் நிப்பாடுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு நாங்க போறோம். ஓகே அக்ஷிதா ஓபன் தி டோர். ஐயோ கதவு தரமா? அக்ஷிதா பின்னாடி தான் யாரும். ஆஹா. கல்யாணி. ஷோ ஃபுல்லா நீங்க என்னதான் ஆணவத்துல இறங்கி ஆடினாலும் இப்போ பம்பர் ரவுண்டுக்கு ஜெயிச்சு போய் மாசா ஆட போறது நாங்க. என்ன நாங்க மட்டும் கை தட்டுறோம், உங்க டீம் கை தட்ட சொல்லுடா. விருப்பம் இல்ல எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆணவத்துல நீங்க தான் ஆடுனீங்க. நாங்க அப்பல இருந்து அடக்கமா தான் இருந்தோம். ஏதோ அந்த பொண்ணு உண்மையிலேயே என்ன திட்டுது. உண்மைதான். நாங்க எல்லாரும் உண்மையிலேயே தான் திட்டுறோம். அதாவது கொஞ்சம் கடுப்புல இருந்தா அப்படிதான் பேசுவாங்க. என்னதான் அவங்க பேசாத நாம தாங்க வின்னர் சிக்கன் டின்னருங்க. சோ ஐயா பம்பர் ரவுண்ட் என்ன சொல்ற நல்லா கேட்டுக்க, அப்புறம் விளையாடிங்க ஓகேவா? 4 லிஃப்ட் இருக்கும் பின்னாடி ஓகேவா? அந்த 4த்துல 2த்துல உங்களுக்கு பம்பர் பிரைஸ் காத்துட்டு இருக்கும், 2 வந்து எம்டியா இருக்கும். அதுல ஒவ்வொரு டோரா நீங்க எலிமினேட் பண்ணணும். எலிமினேட்னா தெரியாது என்ன. 4 கதவுகள் வைக்கப்பட்டிருக்கும். அந்த 4 கதவுகளில் 2 கதவுகளுக்கு பின்னால் எதுவும் இருக்காது. மீதி 2ற்கு பின்னால் தங்களுக்கான தீபாவளி பரிசு காத்து கொண்டிருக்கிறது. புரிகிறதா? நீங்கள் ஒவ்வொன்றாக வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். தங்களுக்கான பொருளோ காசோலையோ பணமோ பம்பர் பொருளோ அதில் காத்து கொண்டிருந்தால் நீங்கள் மாட்டிக்கொண்டீர். புரிஞ்சுச்சா இல்லையா? புரிஞ்சுச்சு. அப்பா புரிஞ்சுட்டார் மாப்ள. ஓடி ஓகே, சோ பம்பர் ரவுண்டுக்கான டோர்ஸ் இதோ.
மை காட். அண்ட் இன்னொரு டோர்ல வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸி அண்ட் ஹாட் பாக்ஸ் இருக்கு. சோ எதை நீங்க எடுத்து போக போறீங்க அப்படிங்கறத பார்க்கலாம். மிக்ஸி நீ எடுத்து போயிரு. ஆமா. வாஷிங் மிஷின் நான் எடுத்து போயிரு. ஹலோ ஒரு பிரைஸ் தான் கிடைக்க போகுது. அப்படியே ஒரு பிரைஸா? அண்ணா எந்த டோர் எலிமினேட் பண்ண போறோம்? ஏய் நான் எலிமினேட் பண்ண போற டோர் 2. ரெண்டா? ஏய் 2 இல்லடா டேய். 2 இல்லடா பம்பர் இருக்கு. ஓகே 2 லாக். ஏய் 1ல இல்ல. 1 எலிமினேட் பண்ணலாமா? ஏய் சொல்லு. ஐயா கசகசன்றீங்க. 1 எலிமினேட் பண்ணவளதானே. ஓபன் தி டோர் ஐ சே நம்பர் 1. எலிமினேட் பண்ணுங்கடா. சொல்லி என்ன ஆகுறது? பிரதர் திஸ். இருக்க கூடாது கடவுளே ப்ளீஸ். ஓபன் தி டோர். அடேப்பா. என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. பாக்ஸ் எங்களுக்கு வேணாம்டா, அதனால தான் வேணாம்னோ. அவன் பழைய சோறு தான் சாப்பிடுவான். ஹாட் பாக்ஸ். சரிங்க பாருங்க, ஏதோ ஒன்னு கொலபடி பண்ணி நம்ம வாஷிங் மிஷினை மட்டும் தக்க வச்சிருக்கோம். பார்த்து எலிமினேட் பண்ணுங்க. எதை? அடுத்த எலிமினேஷன் 4டா. ஏய் எல்லாரும் சேர்ந்து சொல்லுடா 4. ஏய் 4 வேணாம். ஓகே கேளு. ஓகே ஓபன் தி டோர் நம்பர் 4. ஏய் அவசரப்படாதீங்க. ஒரு மைக்கேக்கறா. அதே கொடுங்க. பாருங்க 3 2 1 2 மொத்தத்தை பரிணா கொடுங்க. இருந்தாலும் இந்த வாரத்தோட பெஸ்ட் பிளேயர் ஆஃப் தி வீக் யார் அப்படின்னு பார்க்குற நேரம் இது. கேஜி பிராண்டட் டைல்ஸ் வழங்கக்கூடிய பெஸ்ட் பிளேயர் ஆஃப் தி வீக் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2 பேருக்கு அந்த வவுச்சர் காத்துட்டு இருக்கு. எங்க சைடுல யார் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வாய்ஸ் கேட்டறன உடனே வாய்ஸ் பேசினாரு. டீம்ல செம்மையா பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்ணாரு. பயங்கர கலகல இருந்த ராஜா மிமிக்ரி ராஜா. அதே மாதிரி இந்த பக்கம் ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்கும் என்ன எனர்ஜி இருந்துச்சோ அதே எனர்ஜியை மெயின்டைன் பண்ணி மாசா நம்ம ஷோவை கொண்டு போன சிவாகர் இல்ல தீபனா இந்த கிட்ட என் டீம் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல போய் சென்ட் பண்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம் அண்ட் வின்னிங் டீமுக்கு அமர்த் நோனி ஆர்த்தோ பிளஸ் வழங்கக்கூடிய கிஃப்ட் ஹேம்பர்ஸ் நம்ம டீமுக்காக. ஓகே சோ இதே மாதிரி ஃபன்னா ஜாலியா என்டர்டெய்னிங்கா எப்போதுமே இருங்க गाइस. இது KAG பிராண்டட் டைல்ஸ் வழங்கும் டக்கர் co-powered by Arun Ice Cream, Amarth Noni Ortho Plus, special partner Tata Play, Eat 5 Star Do Nothing, Co-presented by Gold winner streaming partner Z5.